Hi friends, welcome to zybertech channel. இன்றைக்கி நம்ம 21/7 ப்ரெசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் செட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஸ்க்ரூ டிரைவர் செட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம். இது தெமிஸ்டோ 21/7 மினி ப்ரெசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் செட். இதில் 27 வெரைட்டி ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, 2 ஓப்பனர் இருக்குது, அப்புறம் ஒரு ஹேண்ட்லர். இந்த ஹேண்ட்லர் தான் நீங்கள் அந்த 27 டைப்பை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது எல்லாமே ஒரு அழகான லெதர் பேக்கில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவலுக்கும் சரி, நீங்கள் எங்கே ஆஃபீஸ் கொண்டு போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் பர்சனல் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஹேண்டியாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களோட பேக்கிங் சொல்லவே வேணாம், ரொம்ப பிரபாதமாக இருக்குது. அன்பேக்கிங் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அவங்க போர் அடிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் அந்த அன்பேக்கிங் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம். ஒன்று டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம வாங்கின ப்ராடக்டோட பில்லு, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே பின்பக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் நம்ம ரீசேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வச்சிடலாம். அடுத்து நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஸ் சைஸ் தான் இருக்குது. பேக்கிங் நல்லாவே இருக்குது. உள்ளுக்குள்ளே தான் நம்மளோட 27 வகையான டிப்ஸ், அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது. 2 ஸ்க்ரப்பர்ஸ், அப்புறம் 27 டிப்பு, அந்த டிப்புக்கு போகிற ஹேண்ட்லர் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கீழே விழுகாத மாதிரியும், வேணும்னா பின்னாடி இழுத்து மேலே தூக்குற மாதிரியும். இருங்க காமிக்கிறேன். பின்னாடி இழுத்து மேலே தூக்கணும், கரெக்டுங்களா? இந்த மாதிரி இழுத்தா தான் வருது. ஸோ இது கீழே விழுகாமலுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுற நல்ல ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே ஹேண்டிலுக்குள்ளே போடுறது பார்ப்போம். பேக்கிங் கொஞ்சம் நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இங்கே கேரி பண்ணும்போதும் உங்களோட டூல்ஸ் மிஸ் ஆகிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ பேக்கிங் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ரீஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டாலிக் பாடி தான். பின்னாடி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு தெரில, பார்ப்போம். இது நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது நார்மல் grip மாதிரி தெரியுது. முன்னாடி பென் டைப், அதாவது நம்ம கேப் ரிலீஸ் பண்ணிவிட்டு போடுவோமே அந்த டைப் மாதிரின்னு நினைக்கிறேன். grip நல்லாவே இருக்குது, கொடுத்துருக்காங்க. என்னதான் பார்க்க ஷைனிங்காக இருந்தாலும் grip நல்லாயிருக்கு. முன்னாடி போட முடியல ஸ்ட்ரைட்டாக. மேபி நம்ம சொன்ன மாதிரி கேப்பு கழட்டி உள்ளே போடுற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. கேப்பை கழட்டி உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வேணுங்க சைஸோட ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கேப் லாக் பண்ணிடலாம். முழுசாக லாக் பண்ணாலுமே எனக்கு அங்கே ஒரு கேப்பு தெரிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். அந்த கேப் உண்மையாக அது ப்ராடக்டோட டிசைனாக இல்லை இப்படி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகலையான்னு தெரியல. பட் இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது இல்லை பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். வாங்க டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் லேப்டாப்பில் ஸ்க்ரூ ட்ரைவர் அன்லாக் பண்ணுறோம். நல்லாவே இருக்குது, நல்லாவே க்ரிப்பும் கொடுக்குது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எட்ஜும் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. பட் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் மேக்னெட்டிக் டிப் எப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபுல்லாக அந்த இதுலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவரோட ஒட்டிகிட்டு வந்துடும். இது மாதிரி இது நான் வேறு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் அது மாதிரி வருதான்னு பார்க்கலாம். வருது, ஆனால் ரொம்ப லைட்டாக வருது. ஸோ எதுக்கும் நம்ம ஒன்று மல்டிப்ளை வச்சு செக் பண்ணிக்கலாம், வேறு ஒன்று வச்சு. இதில் வர மாட்டேங்குது. ஸோ சிலதில் வருது, சிலதில் வர மாட்டேங்குது. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வரும் பாருங்கள். நான் வேறு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டே வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் காமிக்கிறேன். மேக்னெட்டிக் டிப்னால் இப்படி தான் இருக்கணும். நம்ம வாங்கியிருக்க 27/1 ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டில் மேக்னெட்டிக் பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுற விஷயந்தான் நம்ம ஸ்க்ரூவை அன்லாக் பண்ணும்போது. பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் சார்ஜ் நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்னா மேக்னெட் எடுத்து நீங்கள் ரப் பண்ணவே கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துடுவது பெரிய விஷயம் தான் அது. ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் தெரில எனக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில். நீங்கள் போடும்போது அதே ப்ரொசீஜர் தான், பின்னாடி கீழே அமைச்சு போடணும். தென் நம்ம இதை எப்படி அன்லாக் பண்ணுறப்போ நார்மலாக ரீஃபில் கட்டுற மாதிரி அன்லாக் பண்ணிட்டு அது ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் இழுத்தாவே போதும், வெளியே வந்துடுது. தினப்பம் போல் மூடிட்டோம். இப்போ நம்ம மூடி இருக்கும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கேப் இப்போவும் இருக்கா இல்லை பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த கேப் உங்களுக்கு கலரில் இப்போ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே எதாவது நட்டு போடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி அன்ஃபினிஷ்டாக ஒரு ஸ்டேட் கிடைக்குது. ஸோ பட் நம்மளுக்கு அதுவும் எது பெரிய பாதிப்பும் இல்லை.
ஸோ நமக்கு இங்கே தெரிஞ்ச ரெண்டு பிரச்சனை என்னென்னா, அந்த மூடி இருக்க உள்ளுக்குள்ளே கேப் போட்டு மூடும் போது அங்கே ஒரு கேப்பு தெரிஞ்சிச்சு. பட் அது நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. அதேமாதிரி மேக்னெட்டிக் டிப் கிடையாது இதில். இன்னும் 2 பொருள் இருக்குது. என்னென்னா ஸ்க்ரப்பர்ஸ். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு லேப்டாப்பில் ஏதாவது 2 ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம பிளேடு இல்லைனா நம்ம நகத்தை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அது இல்லாமல் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 சைஸ் வேரி பண்ணுறதுக்காக 2 கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சும்மா உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இப்போ 2 ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஓப்பன் கிடச்சுன்னா அங்கே லைட்டாக அந்த இதை உள்ளே விட்டு அப்படியே உள்ளே அழுத்திட்டு போனீங்கன்னா அந்த 2 ஜாயிண்ட்டும் ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி. பட் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த வேலட்டோட லெதர் குவாலிட்டி பார்க்கலாம். லெதர்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் லெதர் மாதிரி தான் தெரியுது பார்க்க. எனக்கு கையில் வச்சுருக்கிறதுக்கும் அப்படி தான் இருக்குது. பெருசாலாம் எதுவும் லோ கிளாஸ் பட்ஜெட் மாதிரி தெரியல. கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்குது. கைக்குள்ளேயும் அடங்கிடுது. எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் தூக்கிட்டும் போய்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் கீழேயும் விழுகிற மாதிரி தெரியல. பார்த்தீங்களா அந்த அட்டாச்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா மட்டும் தான் ஹேண்டில் இருக்கும், அதுவும் கீழே விழுகாது, டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, அந்த 2 விஷயங்களை தவிர.